ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கேரள நர்சுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் மரண தண்டனையை நிறுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதிய மத்தியஸ்தர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. இவர் கடந்த 2008ஆம் ஆண்டில் 19 வயதில் நர்சிங் வேலை தேடி ஏமன் நாட்டுக்கு சென்றார். பின்னர் ஏமனில் ஒரு கிளினிக்கை தொடங்கினார். ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹ்தி என்பவருடன் சேர்ந்து அந்த கிளினிக்கை தொடங்கினார். இதில் ஏற்பட்ட தகராறில் நிமிஷா பிரியாவின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டார் மஹ்தி. அவரிடமிருந்து பாஸ்போர்ட்டை கைப்பற்ற நிமிஷா பிரியா அப்தோ மஹ்திக்கு மயக்க ஊசி செலுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த மயக்க ஊசி ஓவர்டோஸ் ஆனதால் தலால் அப்தோ மஹ்தி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் கைதான நிமிஷா பிரியா 2017ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணை முடிவில் நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சிறையில் நிமிஷா அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மரண தண்டனை ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்படும் என தகவல் வெளியானது. நிமிஷா பிரியாவை காப்பாற்ற மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் ஏமன் ஹவுதி எனும் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு பலன் கிடைப்பதில் கடும் இழுபறி ஏற்பட்டது. பின்னர் பல்வேறு தரப்பினரின் முயற்சிகளை தொடர்ந்து கடைசி நேரத்தில் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏமன் நாட்டு சட்டப்படி கொலை வழக்கில் கைதாகும் நபர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க இரத்த பணம் வழங்கலாம். அதன்படி நிமிஷா பிரியா தரப்பில் 11 கோடி வரை இரத்த பணம் கொடுக்க முன்வந்தனர். ஆனால் கொலையான தலால் அப்தோ மஹ்தி குடும்பத்தினரோ அந்த பணத்தை ஏற்கவில்லை. இதனால் நிமிஷா பிரியா விடுதலை ஆகுவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதற்கிடையே நிமிஷா பிரியா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது நிமிஷாவை விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கையை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தண்டனையை நிறைவேற்றும் விவகாரத்தில் என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தனர். அப்போது நிமிஷா பிரியாவுக்கு சட்ட உதவி அளித்து வரும் அமைப்பான நிமிஷா பிரியாவை பாதுகாக்கும் சர்வதேச நடவடிக்கை கவுன்சில் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தண்டனை நிறைவேற்றுவது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார். மேலும் வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கூறினார். அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் வெங்கடரமணி இந்த விவகாரத்தில் புதிய மத்தியஸ்தர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஒரே நல்ல விஷயமாக எதுவும் பாதகமாக நடக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் ஜனவரிக்கு ஒத்திவைத்தனர். அதே நேரம் முன்கூட்டியே விசாரணை தேவை என்றால் மனுதாரர்கள் முறையிடலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். Subscribe to One India and never miss an update.